தாங்க முடியாமல் மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டது இருக்குது. இங்கே அப்படிதான் பார்த்தா தீட்டு தொட்டா தீட்டுன்னா அவள் தொட்டு ஆண்டவருக்கு தோஸ்திரம்னா ஆமா தோஸ்திரம்னு போயிட்டான். இப்படிதான் இந்த மதங்கள் எல்லாம் இங்கே வந்தது. இப்போ அதில் அதற்கு ஆட்பட்டு மானுட சமூகம் பிளந்து பிரிந்து தாழ்ந்து வீழ்வது சரியல்ல. எல்லாவற்றையுமே நிற்கக்கூடிய பேராற்றல் ஒன்று இருக்குது. அதுதான் அன்பு, அதுதான் காதல். ஒன்று அணைச்சி போடுங்க, இல்லை வெளியில் போங்க. அதுதான் அன்பு, அதுதான் காதல், அதுதான் எல்லாவற்றையும் கடந்த ஒரு போற்றத்தக்க புனிதமான உணர்வு அப்படிங்கிறத படத்தில் என் தம்பி கார்வண்ணன் வலியுறுத்துகிறார். அதில் அவர் திரைக்கதை அமைச்சு கொண்டு போன விதம் ரொம்ப சுவைபட சொல்லியிருக்கார். அதை ஒரு அது ஏன் நடக்குது, எப்படி நடக்குது, எதனால் இது நடந்திருக்குங்கிற அந்த தேடலை, அந்த எதிர்பார்ப்பை பார்வையாளர்களுக்கு கூட்டி கொண்டே போகிறார். பெரிய துணையாக அதில் இருந்தது என்னுடைய தம்பி ஒளிப்பதிவாளர் சுகுமார் அவர்கள். அதில் அவருக்கு அந்த பயணத்தில் இசையோடு அப்படி கூட்டிக்கிட்டு போன தம்பி தீவன் சக்கரவர்த்தி அதில் ஒரு பாடல்லையும் சிறப்பாக செஞ்சுருக்கிறாரு. அந்த பாடல்களுக்கு வரி வடிவம் கொடுத்த என்னுடைய தம்பி ஏகாதேசி, கலை இயக்கம் பண்ண என் தம்பி சமர், வீரசமர், எல்லாருமே இது சொல்லப்போனால் எங்கள் குடும்ப படம். ஆனால் கதை குடும்ப படம் இல்லை, அது நல்ல கருத்துள்ள சமூக படம். மிகச்சிறப்பாக செஞ்சுருக்கிறாங்க. புதிய பிள்ளைகள் எங்களுடைய அண்ணன் யாருக்கண்ணனுடைய பொண்ணு, நம்ம வீட்டு பெண், ரொம்ப அருமையாக நடிச்சிருக்கு சாயாதேவி. அதுக்கப்புறம் அவங்க சேஷுதா, அவங்க நடித்த புதுமுகம். அப்புறம் இன்னொரு அந்த என் தம்பி புல் சுரேஷ், அந்த அந்த காதல் சுகுமார், விஆர், அவர் பேரும் விமல். விஆர் என் தம்பி விமல் நடிச்சிருக்கிறாரு. அவர் உங்களுக்கு தெரியும், விமல் நல்ல கதைகளை தேர்வு பண்ணி தான் நடிப்பார் அவர். அதுபோல் இந்த படத்துலேயும் அவருக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும். எல்லாருமே சுகுமார் ஒளிப்பதிவாக மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் பெரிய கதாபாத்திரம் எடுத்து நடிச்சிருக்கிறார். அதில் எல்லா படங்களையும் போல தன்னுடைய சிறந்த நடிப்பாற்றலை வெளிப்படுத்தக்கூடிய என்னுடைய அண்ணன் MS பாஸ்கர் அவர்கள் இதில் மிகச்சிறந்த ஒரு பெரிய கதாபாத்திரத்தை ஏற்று என்னுடைய அண்ணன் மனோஜ்குமார், அம்மா ஆதிரா அவர்கள் எல்லாருமே ரொம்ப